மலர், உனக்கு என்ன ட்ரெஸ் பிடிச்சிக்கோ அதை எடுத்துக்கோ, சரியா? இந்த விலை அந்த விலைலாம் பார்க்க கூடாது, புரியுதா? ரொம்பலாம் விலைக்கு வேணாம், கம்மியான விலைக்கே போதும். என்கேஜ்மெண்ட் சிம்பிளாக தான் நடக்க போகுது, அதுக்கு எதுக்கு ரொம்ப விலைக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு? ஏன் அப்படி சொல்ற? அதெல்லாம் கிடையாது, நல்ல ரேட்டுக்கே எடுத்துக்கோ. சும்மா அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க கூடாது. என்ன ஆனந்த்? இல்ல மலர், அப்பா ஏற்கனவே சொல்லி தான் விட்டாரு, அதனால தான் சொல்றேன். சரி பார்ப்போம், எனக்கு பிடிச்சது தானே எடுக்க முடியும். அதுக்காக விலை கம்மியாக உள்ளது எனக்கு பிடிச்சிருந்தோம்னா என்ன பண்ண முடியும்? சரி, உனக்கு பிடிச்சதே எடு. என்ன பார்க்கணும்? சாரி தான் பார்க்கணும். அப்படியா? முகூர்த்தப்பட்டா? இல்லை இல்லை, என்கேஜ்மெண்ட்டுக்காக. என்கேஜ்மெண்ட்டுக்கு சாரியா? எல்லாரும் லெஹங்கா அந்த மாதிரி தானே பார்ப்பாங்க, அப்படி பார்க்குறீங்களா? இல்லை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், சாரியே காட்டுங்க. சரி மேடம். ஏ மலர், என்னாச்சு? லெஹங்கா மாதிரி பாத்தியேடா. இல்லை இருக்கட்டும், சாரியே இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. வீட்டில் தானே வச்சு என்கேஜ்மெண்ட் நடக்குது. வீட்டில் வச்சா? யார் சொன்னா உன்கிட்ட? அப்படிதான் அம்மா சொன்னாங்க. இல்லையா, வீட்டில் வச்செல்லாம் இல்லையா, வெளியே அவுட்டோர்ல தான் நடக்கிறதா சொல்லியிருந்தோம். சரி இருக்கட்டும், எங்கே வச்சிருந்தா என்ன, சாரியே பிரச்சனை இல்லை. ஏன், உனக்கு வேற ஏதாவது பிடிச்சாலும் எடு, கவுன் அந்த மாதிரி பிடிச்சாலும் எடு. சாச்சா அப்படியெல்லாம் வேணாம், நான் சும்மாவே அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட மாட்டேன், இதில் நீங்கள் வேற. மேடம் பாருங்க, இது காஞ்சிபுரம் பட்டு, இந்த புடவை ஓகேவான்னு பாருங்க, உங்கள் கலருக்கும் நல்லா இருக்கும். இதுவா? ரொம்ப சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்க. என்கேஜ்மெண்ட்டுக்காக கேட்க வந்திருக்கோம், அது கொஞ்சம் கிராண்டா இருந்தா தான் நல்லா இருக்கும்ட்டு மலர் எக்ஸ்பெக்ட் பண்றா போல. இல்லை மேடம், நீங்கள் கேட்குறது என்கேஜ்மெண்ட்டுக்கு தானே, கல்யாண புடவை தான் அந்த மாதிரிலாம் எடுப்பாங்க. பெரியவங்க யாருமே வரலையா? ஆமாம், லவ் மேரேஜா? என்ன ஆனந்த்? இல்ல, லவ் மேரேஜான்னு கேட்காங்க, என்ன பதில் சொல்ல? இல்லைன்னு சொல்லுங்க சும்மா. இல்லங்க, நீங்க வேற புடவை எடுத்து போடுங்க. இந்த புடவை பிடிக்கலையா மேடம் உங்களுக்கு? இல்லை ரொம்ப சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்கு, அதுக்கு தான் பெரியவங்க யாராச்சும் வரணுங்கிறது. உங்கள் கூட யாரும் வரலையா? லவ் மேரேஜும் இல்லைங்கிறீங்க, அப்புறம் ஏன் பேரண்ட்ஸ் இல்லாமல் வந்திருக்கீங்க? எங்க வீட்டுல எல்லாருக்கும் வேலை இருக்காதா? எல்லாரும் இதே நோக்கத்துல தான் அலைவாங்களா? நாங்க 2 பேரும் வந்ததே பெரிய விஷயம், இதெல்லாம் நீங்க ஏன் தேவையில்லாம கேட்டுட்டு இருக்கீங்க? அவங்க என்ன கேட்காங்களோ அதை மட்டும் எடுத்து போடுங்க. சாரி சார். ஆனந்த், இப்போ எதுக்கு தேவையில்லாமல் அந்த பிள்ளையை திட்டுறீங்க? அதுக்கு இல்ல மலர், சும்மா ஏதாவது கேட்டுட்டே இருக்காங்கல்ல, நீயும் கோவப்படுறீல, அதான். அவங்க கேட்குறது எனக்கு ஒன்றும் கோவமாலாம் இல்லையே, நான் உங்ககிட்ட சொன்னேனா? அப்புறம் ஏன் நீ என்கிட்ட கோவப்படுற? நான் எங்க கோவப்பட்டேன்? இது உலகமகா நடிப்பா இருக்க. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லவ் மேரேஜான்னு கேட்டதுக்கு அப்படி உணர்ந்து கோவப்பட்டா, இப்ப என்னன்னு பார்த்தா நான் எங்க கோவப்பட்டேன்ங்கிறா. எப்பா, அந்த பொண்ணுங்களையெல்லாம் நம்பவே முடியாதுப்பா. நமக்கு எதுக்கு வம்பு? பேசாம ஒரு ஓரத்துல நின்று வேடிக்கை மட்டும் பார்ப்போம், எந்த ட்ரெஸ் எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. சரி மேடம், நீங்கள் என்ன ரேட்டில் எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள், நான் அதுக்கு தக்கன புடவை எடுத்துகிட்டு வர்றேன். ஒரு 2000 ரூபாயிலேருந்து 3000 ரூபாய்க்குள்ளே எடுத்துகிட்டு வாங்க. மேடம், 2000 ரூபாயிலேருந்து 3000 ரூபாய்க்குள்ளையா? ஐயோ, இந்த புடவையே என்ன விலைன்னு தெரியும்ல உங்களுக்கு, என்ன பேசுகிறீங்க? அதுவும் இல்லாமல் உங்களுக்கு கிராண்டாக வேற வேணுமா? 2000 ரூபாய்க்குள்ளேருந்து 3000 ரூபாய்க்குள்ளலாம் அதோ கிடக்குது பாருங்க, அந்த காட்டன் சேரீ தான் வரும். இந்த மாதிரி சேரீ கூட வராது. இதுவே 8000 ரூபாய் 9000 ரூபாய் வருது. என்ன சொல்றீங்க? 8000 9000மா? ஐயோ, இதெல்லாம் ஒன்றும் வேணாம், வச்சிருங்க கொண்டு போய். 2000 ரூபாய்க்கு நல்ல புடவை இருந்தா எடுத்துட்டு வாங்க. மலர், இல்லங்க, சும்மா இரு. இவ்வளவு விட்டுலாம் செலக்ட் பண்ண சொன்னா அவ்வளோதான், 2000 ரூபாய் 3000 ரூபாய்க்கு முடிச்சிருவா போல. சார், உங்க ஃபியான்சிக்கு நீங்களே செலக்ட் பண்ணி கொடுங்க சார். அவங்களுக்கு கொஞ்சம் கூட செலக்ட் பண்ணவும் தெரிய மாட்டேங்கி 2000 ரூபாய் 3000 ரூபாய்க்கு கேட்குறாங்க. ஆமா ஆமா, இப்போ சொன்னீங்கல்ல, இது 100% கரெக்ட் தான். நீங்க போய் வேற புடவை நல்ல புடவையா எடுத்துட்டு வாங்க, இந்த புடவை எனக்குமே பிடிக்கல. ஓகே சார். ஆனந்த், அவ்வளோ விலைக்கெல்லாம் வேணாம், 2000 3000 போதும். நான் 1,00,000 ரூபாய்க்கு கூட உனக்கு புடவை எடுத்துருவேன், அமைதியா இரு. 1 லட்சமா? ஆமா. அப்படியே நான் மயங்கியே விழுந்துருவேன். அப்படியா? கொஞ்ச நேரம் அந்த ஓரத்துல போய் மயங்கி கடை, அப்புறமா நான் எடுத்துட்டு வந்து கூப்பிடுறேன். உன்னை போய் கடைக்கு கூட்டிட்டு வந்த பிறகு என்ன சொல்லணும். என்ன ஆனந்த் திட்டுறீங்க? நான் எங்கம்மா திட்டினேன் உன்ன? இப்போ திட்டினீங்களே. திட்டுனா சொல்லதானே செஞ்சேன். இல்லை இல்லை, திட்டதான் செஞ்சீங்க. இப்படின்னு தெரிஞ்சா நான் வந்தே இருக்க மாட்டேன். இதான் நான் எங்கள் அம்மாவை கூப்பிட்டேன், கரெக்டாக எங்கள் அம்மா வர முடியாமல் ஆயிடுச்சு. இம்மா திட்டவே இல்லை உன்ன, அமைதியா இரு மலர். பாருங்க பாருங்க, இப்போ கூட திட்டுறீங்க. ஐயோ, உன் பேரை கூட சொல்லி கூப்பிட கூடாது போலயே, அதுக்கும் திட்டுறேன்னு சொல்லுவ போல. ஆமாம் சொல்லுவேன். அது சரி. இப்போ எதுக்கு சிரிக்கிறீங்க? சிரிக்கவும் கூடாதா? எதுவுமே கூடாது. மலர் மலர். இந்தாங்க சார், இதில் உங்களுக்கு பிடிச்ச கலர் என்னன்னு சொல்லுங்க. இவ்வளோதான் இருக்கா? வேற எதுவும் இல்லை? ஐயோ சார், கடையே அலசி போட்டு எடுத்துட்டு வந்தாச்சு, இவ்வளோதான் இருக்கான்ட்டு சாதாரணமாக கேட்குறீங்க.
ஆ அதுக்கு இல்ல, கலர்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி இருக்க. சார் இதுக்கு மேடமே பரவாயில்ல போல, அவங்களாச்சும் கம்மி விலையில தான் கேட்டாங்க. நீங்கள் என்னன்னு பார்த்தா இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. எல்லா இதுலேயுமே ஒவ்வொரு கலர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சார். மேடம்க்கு இந்த எல்லோ கலர் ரெட் கலர்லாம் நல்லா இருக்கும், ட்ரை பண்ண சொல்லுங்க. நல்லா தான் இருக்கு, ஆனா இதை விட வேற லுக்ல நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வேற லுக்னா? சரி, இது என்ன காஸ்ட்? இது ஒவ்வொரு சாரியும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் சார். 50,000 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது எனக்கு ஓகே தான், இருந்தாலும் கொஞ்சம் வேற மாதிரி மலரை பார்க்கணும்னு நினைக்கேன். முன்னாடி சொன்னீங்களே என்கேஜ்மெண்ட்டுக்குலாம் கட்டுவாங்கன்ட்டு, அந்த மாதிரி ட்ரெஸ் எடுத்துட்டு வரீங்களா? எப்படி, லெஹங்காஸ் மாதிரியா? ஆ அந்த மாதிரி தான். ஐயோ ஆனந்த், அதெல்லாம் எனக்கு வேண்டாம். நீங்க எடுத்துட்டு வாங்க. ஆ சரி சார். ஐயோ ஆனந்த், எனக்கு உண்மையிலே அப்படியெல்லாம் வேணாம். தயவு செஞ்சு அமைதியாக இருங்க. ஏன் வேணாம்? இதுவே 50,000ங்காங்க இந்த புடவைக்கு. லெஹங்காலாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேணாம். அந்த 2,000 3,000 புடவையே எடுத்துகிட்டு வர சொல்லுங்க. ஐயோ, நீ அந்த 2,000 ரூபாயை விடவே மாட்ட போலையே. அந்த 2,000 ரூபாய்க்கு அங்க தொங்குது பேரு பலூன், அதுதான் தருவாங்க. வேணா போகையில 2 கொத்த அத்துட்டு போ. என்ன கிண்டலா? எங்கள் அம்மாலாம் எங்களுக்கு கம்மி விலைக்கு தான் ட்ரெஸ் எடுத்திருக்காங்க. இவ்வளோ விலைக்கெலாம் எடுத்ததே கிடையாது. அது உங்க அம்மா, நான் என்ன உங்க அம்மாவா? நீங்கள் என்ன எங்கள் அம்மாவை விட ஸ்பெஷலாக எனக்கு? இப்போ இல்ல, பின்னாடி இருக்க கூடும் தானே. நினப்பு தான் சார். இது எப்படி இருக்குன்னு பாருங்க. இது ரொம்ப நல்லா இருக்கு. ஐயோ இவ்வளோ கிராண்டா? இவ்வளோ வேணாம். என்ன மேடம் நீங்க கிராண்டா இல்லாத எடுத்துட்டு வந்தா கிராண்டா வேணும் நீங்க, இப்போ என்னன்னு பார்த்தா கிராண்ட் வேணான்ங்கிறீங்க. என்ன இது மாத்தி மாத்தி பேசுறீங்க மேடம்? அவங்க கிடக்காங்க, இந்த ட்ரெஸ்ஸே இருக்கட்டும், இதே பேக் பண்ணிடுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆமா, இது எவ்வளோ? இது 1,00,000 ரூபாய்க்கு 1 ரூபாய் கட்ட. அடியாத்தி, 1 லட்சமா? ஐயோ எங்களுக்கெல்லாம் வேணாம், நீங்க உள்ளே கொண்டு வச்சிருங்க அதை. மலர், சும்மா இருக்க மாட்டேன். எனக்கு அந்த லெஹங்கா ரொம்ப பிடிச்சிருக்கு, அதுவே நீ வியர் பண்ணிக்கோ, நல்லா இருக்கும். சும்மா இருக்கீங்களா கொஞ்ச நேரம்? 1,00,000 ரூபாயில என்னெல்லாம் பண்ணலாம்னு தெரியுமா? அப்படியா? ட்ரெஸ் கூட தான் எடுக்கலாம். ரொம்ப முக்கியம். இங்க பாரு மலர், எனக்கு இந்த லெஹங்கா ரொம்ப பிடிச்சிருச்சு, நீ இதை எடுத்துக்கிட போறியா எப்படி? இல்ல ஆனந்த் வேணாம். எங்கள் ஃபேமிலியே ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலின்னு உங்களுக்கு தெரியும்ல. இவ்வளோ காசுக்கு போய் நான் ட்ரெஸ் எல்லாம் எடுக்க முடியாது. நான் தானே எடுத்துறேன். அதுக்காக ஒரு நியாயம் வேணாமா? அட்லீஸ்ட் ஒரு 10,000 ரூபாய்க்கு எடுத்தாங்க, நான் வாங்கிக்கிடுறேன். எனக்கு இதான் பிடிச்சிருக்கு, உனக்கு என்ன பிடிச்சிருந்தா அந்த லெஹங்காவும் உனக்கு பிடிக்கும். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க ஆனந்த். எனக்கு பிடிச்சிருக்கு, நீ பிடிச்சிருந்தா எடுத்துக்கோ, இல்லனா நானே புரிஞ்சுக்கிடுறேன். என்ன ஆனந்த் நீங்க இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்க? இங்க பாரு மலர், இந்த லெஹங்கா 1 லட்சம் தான், ஆனா இதை விட நீ எனக்கு மதிப்பு அதிகம்தான். உனக்காக இதை எடுத்துறதுக்கு நான் ரொம்பவே ஆசைப்படுறேன். உனக்கு பிடிச்சிருந்தா இதை எடுத்துக்கோ, இல்லனா விட்டுரு. அதை பிடிக்கல, ஆனா உங்களை பிடிச்சிருக்கு, அதனால எடுத்துக்கிறேன். இப்போ என்ன சொன்ன நீ? ஒரு வாட்டி தான் சொல்லுவேன். ஓகே ஓகே. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஆனா 1,00,000 ரூபாய்க்கு லெஹங்கா எடுக்கிறது நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த காசு இருந்தா என்னெல்லாம் பண்ணலாம். இதையே பேக் பண்ணிருங்க, நான் பில் பே பண்ணிடுறேன். என்ன சார், மேடத்துக்கு பிடிச்சிருச்சா அந்த லெஹங்கா? பிடிச்சிருச்சு. எப்போ சார் என்கேஜ்மெண்ட்? இன்னும் 1 வாரம் தான் இருக்கு. ஓ, ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ்.